ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரலைஃப் தமிழ். குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியானது முதல் 3 ஆண்டுகளிலேயே 90% அடைந்துவிடுமா? இந்த நேரத்தில் அவங்க வளர்ச்சியில் மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சியிலையுமே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நம்ம உடலுடைய அனைத்து பாகங்களையுமே கட்டுப்படுத்தும் உறுப்புனா அது மூளை தான். மூளை வளர்ச்சி மட்டும் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்க ஆரோக்கியம் எப்போதுமே மேன்மையாக இருக்கும். அதனால தான் குழந்தை கருவில் இருக்கும் போதே குழந்தையோட மூளை வளர்ச்சியை உறுதி செய்யும் உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளணும்னு கர்ப்பிணிகளுக்கு அறிவுறுத்தப்படுது. கர்ப்ப காலத்துக்கு பிந்தைய நிலையிலும் கூட குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அப்புறமா கொடுக்கக்கூடிய உணவுகள்லையுமே மூளை வளர்ச்சிக்கான உணவுகள்ல கவனம் செலுத்த வேண்டும். அப்படி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய மூளை வளர்ச்சிக்கான உணவுகள் என்னென்னங்கிறத பத்தி நாம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா முட்டையில இல்லாத ஊட்டச்சத்துக்களே கிடையாது. குழந்தைக்கு 10 மாதம் முடிந்த உடனே முட்டை தர ஆரம்பிக்கலாம். முதல்ல முட்டையோட மஞ்சள் கருவை கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வெள்ளை கருவை கொடுக்க ஆரம்பிக்கலாம். முட்டையில அதிக அளவு புரதம் இருப்பதனால இது மூளைக்கு ரொம்பவே நல்லது. மேலும் முட்டையோட மஞ்சள் கருவுல நரம்பு வளர்ச்சிக்கு தேவையான கோலின் சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அமினோ அமிலங்களும் இதுல அதிகமாவே இருக்கு. இது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியா இருக்கும். குழந்தையோட நினைவாற்றல் திறனும் அதிகமாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலர் பருப்புகள். குழந்தைங்களுக்கு இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரே பருப்பாக கொடுக்காம எல்லா பருப்புகளையும் கலந்து ஒரு கலவையாக கொடுக்கலாம். நீங்கள் பாதாம் கொடுக்கும்போது அதை ஊற வச்சு தோல் நீக்கி கொடுக்குவது நல்லது. சாப்பிட முடியாத குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு எல்லாத்தையுமே பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பாலில் ஸ்மூத்திலெல்லாம் நீங்கள் கலந்து கொடுக்கலாம். நட்ஸ் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும். உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான கொழுப்பு புரதம்லாம் இதில் நம்மளுக்கு கிடைக்கும். நட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் விதைகளும் குழந்தைகளுக்கு கொடுத்து பழகலாம். சூரியகாந்தி விதை, பூசணி விதைகள்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். முடிஞ்ச வர குழந்தைகளுக்கு 6 மாசம் முதலே நீங்க நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி கொடுப்பது இன்னுமே நல்லது. இதை நீங்க சிறு வயதிலிருந்தே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க வளர அவங்களுடைய மூளை செயல்பாடு நல்லாவே மேம்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்கறிகள். குழந்தைகளுக்கு நம்ம தினையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான காய்கறிகளை கொடுத்து பழக்கணும். குழந்தைகளுடைய ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி மற்றும் B6 சத்துக்கள். இந்த சத்துக்கள் அதிகம் நிறைந்த காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பூசணி, கேரட், பீன்ஸ், தக்காளி போன்ற உணவுகளை நீங்கள் சாலடாவோ சூப்பாவோ கூட செஞ்சு கொடுக்கலாம். இது போக தக்காளியில் பார்த்தீங்கன்னா லைகோபின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைவாக இருக்கு. இது மூளையில் உள்ள செல்களை புத்துணர்ச்சியாக வைப்பது மூலம் மூளையில் உள்ள நினைவு சக்தியை அதிகமாக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு தக்காளியை உணவுல அதிகமாக சேர்த்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா சூப்பு மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். அதே போல குழந்தைகளுக்கு திட உணவு கொடுக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா உணவுகளில் கீரையை சேர்த்துக்கணும். முக்கியமா பசலைக்கீரை. கீரைகளில் பார்த்தீங்கன்னா ஃபோலேட் தாது சத்தானது நிறையவே இருக்கும். இது உடல்ல செரோட்டோனின் அப்படிங்கிற வேதிப்பொருளுடைய உற்பத்தியை தூண்டி குழந்தைகளுடைய மனநிலையை மகிழ்ச்சியா வச்சிருக்க உதவுது. மேலும் கீரைகளில் உள்ள செலினியம் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் மூளை வளர்ச்சிக்கு தேவையானது. எனவே டெய்லி ஒரு வகை கீரையை உங்க குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழங்கள். குழந்தைங்க 6 மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்தே நம்ம பழங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம். அதில் அவங்க நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்தக்கூடிய பழங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், வாழை. குறிப்பாக ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா குவர்சிட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது. இது குழந்தையோட மூளை வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லி உங்கள் குழந்தைங்களுக்கு ஆப்பிள், வாழைப்பழத்தை கட்டாயமாக கொடுத்துட்டு வாங்க. இது மலச்சிக்கல் பிரச்சனையும் போக்க உதவும். குழந்தைகள் வளர அவங்க ஞாபக சக்தி திறனும் அதிகமாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முழு தானியங்கள். கம்பு, கேழ்வரகு, சோளம், கோதுமை போன்ற தானியங்களை ஒன்றா சேர்த்து மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சத்து மாவை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை கஞ்சி, கூழ் மாதிரி காய்ச்சி கொடுத்துட்டு வரலாம். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு திட உணவு கொடுக்க ஆரம்பிச்சதும் இது மாதிரியான கூழை நிறுத்திடுவாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு குறைஞ்சது 4 வயசு வரைக்குமாவது நீங்கள் சத்து மாவை டெய்லி கொடுத்துட்டு வரணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் மாதிரியாவது செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா தானியங்கள்ல தான் குழந்தையோட நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் பி அதிகமாக இருக்கும். அவங்க மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்படணும்னா நீங்கள் இந்த சத்து மாவை டெய்லியுமே கொடுத்துட்டு வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தயிர். குழந்தைகளுடைய மூளை ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது கொழுப்பு சத்து மற்றும் புரதச்சத்து. இந்த 2 சத்துக்களுமே அதிகமாக இருக்கிறது இந்த தயிரில் தான். உங்கள் குழந்தைங்களுக்கு மதிய நேர உணவில் இனிப்பு சேர்க்காம ஒரு சின்ன கப்பில் தயிர் சேர்த்து கொடுப்பது நல்லது. இப்படி டெய்லி உங்கள் குழந்தைங்களுக்கு தயிர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தயிரில் உள்ள சத்துக்களானது மூளையோட திசுக்களின் வளர்ச்சிக்கு துணை புரியும். இது மூளையில் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கும். இதனால குழந்தைங்க எப்போதுமே ஷார்ப்பாக இருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அசைவ உணவு பழக்கம் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு கடல் உணவை அதிகம் கொடுத்து பழகுங்க. ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்த மீன்களான சால்மன் மீன், காணாங்கெழுத்து மீன், சூறை மீன், மத்தி மீன் இது போன்ற மீன் வகைகளில் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுங்க. அவங்களுக்கு மீன் சாப்பிட பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸில் கூட இந்த மீன்களை நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான மூளை வளர்ச்சியுமே அதிகமான நினைவாற்றலையுமே தரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன உணவுகள் எல்லாமே குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு சிறப்பாக உதவக்கூடியது. ஆனால் இந்த உணவுகளை நீங்கள் குழந்தைங்களுக்கு 5 வயசு வரைக்குமாவது தவிர்க்காமல் கொடுத்துட்டு வரணும். நீங்கள் சிறு வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு இது மாதிரியான உணவுகளை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய IQ லெவல் நல்லாவே இருக்கும். நினைவாற்றல் திறனும் மேம்படும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.